வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா புருட்டோ 2 Vortex Manga Chapter 22 வீடியோ வரல அடிச்சு ரொம்ப சாரி. ஏற்கனவே உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டேன். இதுக்கு மேலே உங்களை வெயிட் பண்ண வைக்க விருப்பம் இல்ல. சோ இதுவும் பேசாம அப்படி ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். யோடிட்டர் இன்ட்ரோ போடியா. ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கோரிக்கை, நம்ம 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போறோம். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை ஆல்ல பிடிச்சுக்கோங்க. நீங்க என்ன நேரம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஓகே, இதுக்கு மேலே ஓட பேச வேணாம். ஓகே, தெறிக்க விட்டுதா ஓபன் பண்ணா போன சாப்டர்ல சாரடா வந்து ஜீவோட கதையை முடிச்சிருப்பாள். ஜீவோட சோல்த்ரோ வந்து அப்படியே பறந்துகிட்டு இருக்கோம். ஆனா அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட கிளாஸ் ரூம்ஸும் இருக்குங்க. அந்த சோல்த்ரோனை பாத்துக்கிறதுக்காக மிச்சத்தையும் ஆரா அந்த கிளாஸ் ரூம்ஸை நான் பாத்துக்கிறேன். நீ உடனே இந்த சோல்த்ரோனை எடுத்து நீ சிங்கி கிட்ட போ. அதுக்கு போய் பார்த்தா திடீர்னு ஒரு கிளாஸ் ரூம் முதுகுல இருந்து இந்த மூணு வரும். என்னங்கடா அது எவன் அவன் பார்த்தா அட கோயில ஜூரா அப்படியே ஸ்டைல மேல வருவான். மிச்சிக்கு அதை பார்த்து ஆடி போயிடுவான், சந்து போயிடுவான். ஆனா ஏபோ இது அவன் தானே. மிச்சிட்டியும் அவங்க சொன்ன அடையாளங்கள் அப்படியே மிண்டே இருக்கு. இவன் அந்த சிஞ்சுசோட பாட் ஜூரா. ஜூராவை சாரா பார்த்துட்டு இவன் இந்த வேலையில பார்த்து தரான்ற மாதிரி பார்த்துட்டு இவங்களை ஒண்ணு பண்ணாம அப்படியே மேல வரப்பான். அப்படி சுத்தி மூத்தி பாத்துட்டு இருப்பான். ஆராயாமோ என்னடா பண்றாம அவன் வந்து ஜீவோட சோத்துறதுக்காக வரலையா? அப்ப எதுக்காக வந்திருக்கா, என்ன பண்ண போறான்? அப்பதான் ஜூரா வந்து நம்ம நோட்டீஸ் பண்றான். நாய் எதை பாக்குதுன்னு பார்த்தா புருட்டோவை பார்த்துட்டு இருக்கா. புருட்டோ வந்து மச்சுடி பீஸ் பீஸா விட்டு விட்டு போட்டான். கோனா ஹமாருவே காப்பாத்திட்டான். கோனா ஹமாருவோம் அட பாபி என்ன செஞ்சு பட்டு வெட்டிட்ட. அட பாபி என்ன செஞ்சு பீஸ் பீஸா வெட்டிட்ட. எப்படா புருட்டோவோ அவ ஏற்கனவே அறிவாய்தான் இருந்தா. அதனால ஈஸியான துண்டா வெட்டி போட்டான். இல்லன்னா கண்டிப்பா ரொம்ப கஷ்டம் தான். அதுக்குமே மன்சூரியோட சாம்பல் அப்படியே பறந்துகிட்டு இருக்குங்க. கோனா ஹமாரும் ஒன்னும் புரியாம பாத்துட்டு இருப்பான். புருட்டோவும் அது எல்லாமே உருவாக்கிட்டு இருக்கு. மன்சூரியோட சோல்த்ரோ அப்ப திடீர்னு எங்களுக்கு ஒரு மினி டெய்லி பீஸ்ட் பாம் வந்து புருட்டோ தாக்க வரும். ஆனா ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சு நான் புருட்டோ. ஆனா என்னடா இது ஒரு குட்டி டெய்லி பீஸ்ட் பாம். இது யாரோ காட்டா ஸ்னைப்பர் ஷாட் பண்ணிருக்காங்க. அதை அப்படியே கூறி வச்சு அடிக்க பாத்துருக்காங்க. இது கண்டிப்பா ஜூராவா தான் இருக்கும். அவன் இங்கதான் இருக்கான். ஜூராவை பார்த்தா அவன் புருட்டோவை தூரத்துல இருந்து அட்டாக் பண்ண பாத்துருக்கான். ஆனா என்ன மிஸ் ஆயிடுச்சு. ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜூரா புருட்டோ நோக்கி இப்படி பறந்து போவான். ஆனா ஏப்பா அவன் எங்க போனான்? அவன் மாஸ்டர் கோனா ஹமர் இருக்கிற இடத்துக்கு போனான். மச்சுட்டு சோல்த்ரோ வந்து அப்படியே உருவாயிடுச்சு. கோனா ஹமரும் அதை எடுத்துட்டான். இதுதான் சோல்த்ரோனா புருட்டோ. இது வந்து முயற்சி திரும்ப கொண்டு வந்துரும்ல. புருட்டோவை பார்த்து அவன் சூரியன் ரெண்டு பக்கமா பேசுவான். புருட்டோ மாஸ்டர் இப்ப பேசிக்க நேரம் இல்ல. நான் சொல்றத நல்லா கவனிங்க. அந்த சோல்த்ரோ எடுத்துட்டு உடனே இந்த இடத்துக்கு போங்க. சாரடா மத்த மணி கூட்டு போங்க. நீங்க முதல்ல அந்த சான்சினோபி எங்க பாத்தீங்களா அங்க போங்க. இங்க ஒரு மோசமான நிகழ்வு இப்ப ஏற்பட போது உடனே போங்க. ஆனா கோனா ஹமர் போகாம அப்பயும் இதை பேச வருவான். புருட்டோ செம்ம கானாயிட்டு நான் சொன்னது கேட்டுச்சுல உடனே எடுத்துக்கிட்டு போங்க. ஜூரா பார்த்து செம்ம விதத்துல பறந்து வந்துட்டு இருக்கான். இவங்க எப்படி ஒரு குட்டி டெய்லி பீச் பால் அனுப்புவானா? ஆனா புருட்டோ கோனா ஹமர் தூக்கி அப்படியே பறந்து போயிடுமா. ரெண்டு பேருமே தப்பிச்சுவாங்க. டெய்லி பீச் பம்ப் பண்ணது அங்க ஒரு பெரிய டாஸ்ட் ஏற்படும். அதுக்கப்புறம் புருட்டோ கோனா ஹமர் தூக்கி போட்டுருவா. தப்பிச்சு போக கோனா ஹமர் ஓட ஆரம்பிச்சிருவான். ஜூரா அப்படி பின்னாடி திரும்பி கோனா ஹமர் பாத்துருவான். கோனா ஹமர் ஓடுறது. ஆனா புருட்டோ ஜூராக்கு பின்னாடி வந்து ரசாயன வச்சு முருவிலே ஒரே அடி அப்படியே கொஞ்சம் தூரம் பறந்து போமா. ஆனா ஜூராக்கு ஒன்னும் அது அவ்வளவு பெரிய டேமேஜ்ல கொடுக்காது. ஜூரா திரும்பிட்டு அவன் டெய்லி பீச் பல விடுவான். நம்மளால எஃப்டிஜி யூஸ் பண்ணி தப்பிச்சிருவான். அதுக்கப்புறம் புருட்டோ வந்து ஷூட்டிங் கண்ணி வீசிருப்பான்ல அந்த இடத்துல தான் டெலிபோர்ட் இருப்பான். கத்தி எடுத்து ஒரே விட்டு வருவான். ஜூரா அதுல டிஃபென்ஸ் பண்ணி தப்பிச்சிருவான். ஜூரா லைன் வெச்சுனா பயங்கரமான டெலிபோர்டேஷன் இருக்கு. இது உனக்கு ரொம்ப கேட்டா பழக்கம் புருட்டோ. ஆனா உன் நம்ம ஸ்ட்ராங்கான எனிமி கூட மோதி எடுத்து இது கூட நீ யூஸ் பண்ணா எப்படி? உன் கூட சண்டை போடும் போது சந்தோஷத்துல மனசு அப்படியே துள்ளி குதிக்குது. ஏன்னா புருட்டோ ஜூரா சண்டை போடுறத பார்த்துட்டு அங்க நடக்கிறதெல்லாம் கோச்சி காய்ச்சி கிட்ட சொல்லிட்டு இருப்பா. நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா புருட்டோ வந்து ஜூராவை நல்லாவே சமாளிக்கிறான். ஆனா அவனால கண்டிப்பா ஜூராவை தோக்கடிக்க முடியாது. கோச்சி காய்ச்சி சரிதான். புருட்டோவால கண்டிப்பா அவனை ஜெயிக்க முடியாது. இந்த ஈவெண்ட் போய் புருட்டோ ஜெயிக்க சான்ஸே இல்ல. அது மாதிரி எல்லாம் புருட்டோக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரியும். கிரேடாமோ அப்படியா அப்ப ஏன் இப்படி பைத்தியக்காரமா பண்ணிட்டு இருக்கான்? அவன் உடனே டெலிபோர்ட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போக வேண்டியதானே. கோச்சியும் இல்ல அவனால முடியாது. அவனுக்கும் அதாப்பி அவனால முடியாது. புருட்டோ வந்து துருமா டெலிபோர்ட் பண்ண நினைக்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த அளவுக்கு அவன் துருமா டெலிபோர்ட் பண்ண நினைக்கிறான். அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டே இருக்கும். புருட்டோட ரெபுடேஷன் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா அவனோட சாக்கராவை உள்ள அடக்கிய பொருட்கள் தான். அந்த சாக்கராவை உள்ள அடக்கிய பொருட்கள்லாம் ரொம்ப தூரமா இருந்துச்சுன்னா புருட்டோக்கு அதை கண்டுபிடிச்சு கிளப்பி போட ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவன் முதல் ஜூரா கூட அவன் சண்டை போடுறவங்க அவன் சுலபமானவன். அந்த பொருட்களை சென்ஸ் பண்ண கூட புருட்டோக்கு டைம் கொடுக்க மாட்டான். அதனால புருட்டோ ரெபுடேஷன் பண்ண வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இல்லாம புருட்டோ மட்டும் ஒரு தப்பிச்சு போனானா அவனோட நண்பர்கள் ஆபத்துக்கு உள்ளாடுவான். கூட போய் ஜூரா அந்த ரியூவர்க்கு மச்சூரி இவங்க ரெண்டு பேரும் சொல்ற எடுத்து திரும்ப அவங்க உயிரை கொண்டு வருவான். அதனால புருட்டோட என்ன இப்ப என்னவா இருக்கும்னா கோனா ஹமர் சாரடாய் மத்தவங்க எல்லாருமே தப்பிச்சு போற வரைக்கும் புருட்டோ வந்து ஜூராவை எங்கேஜா வச்சிருக்கணும். மத்தவங்க சேஃபா இருக்க வரைக்கும் புருட்டோ வந்து அந்த இடத்துல தப்பிச்சு போக மாட்டான். கேட்டாவும் நீங்க என்ன சொல்ல வரீங்க? கோஜியும் நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா இதுக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்ல. புருட்டோ கண்டிப்பா சாக போறோம். அதுக்கப்புறம் புருட்டோ ஜூரா பார்த்தா ஜூராவும் நான் நம்புறேன் உனக்கு இது ஏற்கனவே தெரியும். ஒற்றுச்சுக்கி புருட்டோ நான் இங்க எதுக்கு வந்தேன்னா நான் உனக்கு உள்ளதான் வந்தேன். எதுக்குன்னா உனக்கு ஆரம்பத்துல இருந்து சொல்றவனை பத்தி நல்லாவே தெரியும். அதுக்கு என்ன காரணம் வேணாலும் இருக்கலாம். அது மட்டும் இல்லாம நாங்க செஞ்சு எங்களை பத்தி கூட உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. உனக்கு எப்படி எங்களை பத்தி இவ்வளவு தெரிஞ்சுது? இதுக்கு மேலே நடந்ததை வச்செல்லாம் பார்த்தா இதை பத்தி எனக்கு ரொம்ப பெரிய கேள்வியா இருக்கு. உன் கூட இருந்தா உனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் அனுப்பிருக்கான். அவன் தானே உனக்கு உதவி பண்றான். உன்னை பார்த்து நீ கண்டிப்பா பதில் சொல்ல மாட்டேன். ஓகே புருட்டோவும் மனசுக்குள்ள இவ ஏற்கனவே ரசனை கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கான். ஆனா என்னால கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே முடியல. எனக்கு
தெரிஞ்சு நான் இப்ப மெத்தோபடி சாப்பிடணும். நான் இப்ப ரசங்கள் ஊசிக்கோ பயன்படுத்த போறேன். ஜூராவும் சரி ஊட்டிச்சு பொருட்டோ. இப்ப நான் அடுத்த கேள்வி கேட்கிறேன். இந்த கேள்விக்கு தான் எனக்கு ரொம்ப ஆர்வம். அன்புனா என்ன? இப்ப இருக்க ஒப்பீனியன் வந்து அதுதான் இப்போ உனக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸா இருக்கு. உனக்கு மட்டும் இல்லாம மனுஷங்க எல்லாருக்குமே தான் ஒரு ஹைலி இன்டெலிஜென்ட்டுக்கான சைடு எஃபெக்ட் தான் இது. நீ அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த அன்புக்கான எக்ஸாம்பிள் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. எதுக்கு இப்ப இவன் பொருட்டோ எக்ஸாம்பிள்ங்கிறானா மத்தவங்க காப்பாதான் இவன் வந்திருக்காங்க. எதனால பொருட்டோக்கு வந்து அவங்க மேல பாசம் இருக்கு. அந்த பாசத்தினால தான் நான் ஜூராவை தூவடிக்க முடியாது தெரிஞ்சோம். அவங்களை காப்பாத்துக்காக ஜூராவோட சண்டை போட வந்திருக்காங்க. அதுதான் ஜூரா வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கு பொருட்டோவை எக்ஸாம்பிள்ங்கிறான். ஜூராவோ உனக்கு தெரியும் நினைக்கிறேன். நீ எங்களை சண்டை போட்டு ஜெயிக்கிற சதவீதம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது. ஆனா அப்படி இன்னும் நீ சண்டை போட வரானா உன் நண்பர்களை காப்பாத்துறதுக்கு இன்னொரு விதத்துல சொல்லணும்னா நீ அவங்க மேல வச்சு இந்த அன்பு தான் உன்னை இங்க கொண்டு வந்திருக்கு. இந்த அன்பு வந்து உன்னை மரணத்துக்கு கூட்டு வந்து அப்படி நீ ஜூரா வந்து பொருட்டோவை சுத்தி அப்படியே விட்டு கொண்டு வந்துட்டா பொருட்டோவும் அதை பயங்கரமா விட்டுமா பயங்கர விடமா தப்பிப்பான். ஆனா அந்த உண்டு வந்து விடாம வந்துகிட்டே இருக்கும். பொருட்டோவும் டேமிக் நான் வந்து தரையில இருந்தே ஆகணும். என் கால் தரையில பட்டுக்கணும். அப்படி பாடலனா என்னால ரசங்கள் ஊசிக்கு யூஸ் பண்ண முடியாது. அப்படின்னு இதுக்கு வேற ஒரு வழி இருக்கு. அப்படின்னு பொருட்டை தப்பிச்சிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரு உண்டு வந்து பொருட்டோவை தாக்கிடும். பொருட்டோமா அவன் கத்தி தனித்தனியோட பறந்து போய் விழுங்க. ஜூரா வந்து பொருட்டை அப்படியே உண்டால புடிச்சு வச்சு பொருட்டோட வாயிலிருந்து ரத்தமா வரும். ஜூராவும் பொருட்டோட கத்திக்கிட்ட வந்து அப்படியே அந்த கத்தி ஊத்து பார்த்துட்டு அந்த கத்தி நிலையிடுமா. பொருட்டோவும் அது வந்து எனக்கு ஒரு புனிதமான பொருள். அது வந்து என்னோட மாஸ்டர் கிட்ட இருந்து நான் வாங்கினேன். அந்த கத்தியை மட்டும் நீ ஏதாவது ஒண்ணு பண்ண நீ சாம்ப விட நீ கொடுமையான உன்னை சந்திப்ப. ஜூராமோ ஐயோ மறுபடியுமா இப்ப கூட மாஸ்டரோட அன்பால தான் நீ கஷ்டப்பட்டு இருக்க. பேசாம இப்படி பண்ணா என்ன அப்படின்னு பொருட்டோட கத்தியை உனக்கு பாப்பா உனக்கு உதவி பண்றவங்க எங்க இருக்கான்னு சொல்லிட்டு பொருட்டோ. அது மட்டும் இல்லாம அந்த கத்தியை இப்ப ஒரு உதவி பாம்பு போகுது. அது மட்டும் இல்லாம நீ சொன்னதுக்கு அப்புறம் ஒரு கண்டிப்பா கொண்டுருவேன். பொருட்டோவும் நீ வந்து அன்பை பத்தி கரெக்டா தான் சொல்ற. அது ஒரு குறைபாடு. அது மட்டும் இல்லாம மனுஷன் எங்களுக்கு அது மிக வீக்னஸ் தான். ஆனா இப்ப நான் போன பொழுது அது என்னோட ஒப்பீனியன். அப்படின்னு பொருட்டா சுத்தி உட்டா இருக்கும்ல அந்த உட்டு சுத்தி அப்படியே ஒரு சுழற்சி ஏற்படுது. அதுக்கப்புறம் அந்த உட்டை உடைச்சிட்டு பொருட்டா வெளியே வருவான். என்னடா ஆச்சுன்னு பார்த்தா ரசங்க ஊசிக்கோ உருவாக்கிட்டான். அந்த உட்டு வந்து அப்படியே தரையோட தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல பொருட்டா தரையில தான் இருந்தான். சோ ரசங்க ஊசிக்கோவை கொண்டு வந்துடான். பொருட்டா நீ சொல்றது சரிதான். ஆனா உங்ககிட்ட அன்புன்னு ஒண்ணு இருந்தா நீ இப்ப ஒரு மரமாவே இருக்க. அப்படின்னு எப்படி சொல்லி ஜூராம்பினர் வந்து ரசங்க ஊசிக்கோ வச்சு மூட்டுல ஒரே அடி ரசங்க ஊசிக்கோன்னு பவரை வெளியே விடுவான் பாருங்க. ஜூரா அப்படியே சொல்லிட்டு பறந்து போய் விழுமா. ஆனா சேஃபா லேண்ட் ஆடுவாயா ஜூரோட கணக்குல அப்படியே இந்த உலகமே சுத்துற மாதிரி இருக்கும். உலகம்னால நிக்க கூட முடியல. ஏன் உட்கார கூட முடியலங்க. பொருட்டோவை இப்ப இந்த உலகமான சுத்தின மாதிரி தானே இருக்கு ஜூரா தரட்டா. இப்போ உன சென்சி எல்லாமே குழம்பி போயிடும். உன் சென்சி இப்படி இருக்குதானே இன்னும் கண்டிப்பா பறக்க முடியாது. ஏன் நீ ஸ்ட்ரெயிட்டா நிக்கிறது கூட கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். ஜூராவும் என்னடா வருது அப்படின்னு நெஞ்சில கை வைப்பான். திடீர்னு ஜூரா மேல ரசையும் ஊசிக்கு அப்படியே போயிடும். பொருட்டோ நம்மளையும் சேர்த்து ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல. எப்போடா ஊசி போவச்சா ஜூராமாவோட பயம் இருந்துட்டு நீ எம்எல்ஏ யூஸ் பண்ண பவரை பார்த்து கிட்டத்தட்ட கேள்வி பேசி மாதிரி தான் இருக்கு. ஆனா என்னால அதோட பவரை போக வைக்க முடியும். பொருட்டோவும் டேமேஜ் இப்ப கிட்ட ரசிகர் ஊசிக்கு ஒழுக்க மாட்டேங்குது. இப்ப நான் என்ன பண்றதுன்னு பொருட்டோ ஒன்னும் பண்ண முடியாம முழிக்கிறதோட இந்த சாப்டர் முடிச்சுட்டானுங்க. அவ்வளவுதான் சாப்டர் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அடுத்த சாப்டர்ல பார்ப்போம். அதான் சரி இதுக்கப்புறம் அடுத்த பார்ப்போம். ஓகே பாய். நம்பி வாங்க சந்தோஷமா போங்க.